250 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி வச்சிருக்காராம். இந்த ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே வந்த பீரியட்ல அவர்கிட்ட எந்த ஒரு காசுமே இருக்காதாம். அதாவது 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியிலே கிடையாது. அந்த டைம்ல எல்லா செலவையுமே கட்சிக்காரங்களையே பண்ண சொல்வாராம். ஆனா கிரெடிட்ஸ் மட்டும் அவரு தலைவர் அப்படியே அழகா எடுத்துட்டு போயிடுவாராம். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்திட்டே இருப்பாராம். அவரை வந்து அவரோட ஃபேஸ் வேல்யூ வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டே இருக்கிறது. நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்ட்டு காமிச்சிட்டே இருக்கிறது. லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தையல் மிஷின் தரது, இந்த இல்லாதவங்களுக்கு அரிசி பருப்பு தரது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினே இருப்பாராம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த செலவுல பண்ண மாட்டாராம். ஏன்னா அவர்கிட்ட வந்து காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாராம் டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் வந்து எதனா பொறுப்புல இருக்காங்க இல்லையா கவுன்சிலர்கள், அவர் மூலியமா தான் வச்சுதான் எல்லா செலவையுமே பார்த்துப்பாராம். இன்னொன்னு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, திமுக காரங்க அதாவது கட்சிக்காரங்க வீட்டுக்கு எதனாவது கல்யாண விசேஷம் அப்படின்னா கம்பல்சரியா மொய் வைப்பாராம். மொய்யோ இல்லை ஏதோ ஒன்று வைப்பாராம். அந்த மொய்யுக்குமே காசு இல்லாம நிறைய டைம் வட்ட செயலாளர்கிட்டயோ மாவட்ட செயலாளர்கிட்டயோ அமௌண்ட் வாங்கி தான் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து கட்சிக்காரங்களுக்கு அப்படின்னா நல்ல விதமா எல்லாத்தையுமே செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20,000 30,000 அந்த மாதிரி தாராளமா வைக்கக்கூடிய ஒரு மனசுல ஒரு கட்சிக்காரங்களுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் விஷயத்தையும் தாராளமா செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு டைம் காசே இல்லாத ஒரு சூழ்நிலையில கையில இருந்த மோதிரத்தை அடகு வச்சு அது அதுல